நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. உங்கள் உணர்வுகளின் சங்கமம். ஆத்தாளே சேர்த்தாளே ஆபுரம்பு நிறைந்து வந்து நின்றவளே, ஆத்தாள் மகமாகி வருவாள், நமக்கொரு நாளும் பயமில்லையே.
சரஸ்வதி அம்மா வந்து என்னிடம் கூடி கொள்ளம்மா வந்து என்னிடம் குடி கொள்ளம்மா காலை மாலை உனை தொழுவேன் நானம்மா அதே நானம்மா என் கதைக்கு கருவாக வந்து நில்லம்மா என் கதைக்கு கருவாக வந்து நில்லம்மா ஒருதோறும் முன் புகழை உனதடியான் பாடுவதற்கு உனதடியான் பாடுவதற்கு வந்தனக்கு துணை நீயும் இல்லம்மா துணையாக நில்லம்மா என் சிந்தையிலே வந்து கொடி கொள்ளம்மா என் சிந்தையிலே வந்து குடி கொள்ளம்மா சந்தமுடன் வில்லி செய்ய இந்தனுக்கு சொல்லி தந்த எந்தனுக்கு சொல்லி தந்தார் ஜெயலலிதா புலவர் பாதம் போற்றுவேன் நான் போற்றினேன் இந்த ராஜா என்னன் வில்லி செய்ய பாடுவேன் ராஜா என் வில்லேசை நான் பாடுவேன் நான் பாடறி என் படிப்பாரியே நான் பாட்டில் உள்ள வகையாரியே நான் ஏடறி என் எழுத்தில் உள்ள வகையாரியே நான் பாடறியானால என்னை படிக்க வைத்த தாய் நான் ஏடறியானால என்னை எழுத வைத்தார் என்போர் நான் ஒரு நாள் மறந்திட்டாளோ நான் ஒரு நாள் மறந்திட்டாளோ என் நான் ஒரு நாள் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்திட்டாளோ எனக்கு கற்றுத்தந்த வாத்தியாரே கற்று தந்த வாத்தியாரே யாரு என்று பார்ப்போமானால் யாரு என்று பார்த்தோமானால் உலகில் கீர்த்தி பெற்ற தொல்லுலகில் கீர்த்தி பெற்ற தூத்துக்குடி நகரில் வாழும் தூத்துக்குடி நகரில் வாழும் ஜெகமெல்லாம் பேரு பெற்ற ஜெகமெல்லாம் பேறு பெற்ற ஜெயலலிதா புலவர் பாதம் ஜெகமெல்லாம் பேறு பெற்ற ஜெகமெல்லாம் பேரு பெற்ற ஜெயலலிதா புலவர் பாதம் பெரியவர்களே தாய்மார்களே பெரியவர்களே தாய்மார்களே இந்த சிறுவன் வீரபாண்டியாகிய சிறுவன் வீரமண்டியாகிய நான் படிக்கும் அம்மன் கதையிலே படித்த அம்மன் கதையிலே ஏதேனும் சொல் குற்றம் சொல் குற்றம் பொருள் குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் இசை குற்றம் தாளமேள குற்றங்கள் இருந்திட்டாலும் இருந்திட்டாலும் தாங்கள் பெற்ற பிள்ளைகள் போலாக நினைத்து தங்கள் பெற்ற பிள்ளைகளாக நினைத்து எங்களது பிள்ளைகளை பொறுத்து கொள்ளுமாறு பொறுத்து கொள்ளுமாறு இருகரம் குப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறோம். அம்மனோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கலைமகளே கலைமகளே அம்மனோட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட அருள் புரிவாய் கலைமகளே கலைமகளே அட்டகாளி கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட அருள் புரிவாய் சரஸ்வதியே சரஸ்வதியே அட்டகாளி கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட அருள் புரிவாய் சரஸ்வதியே சரஸ்வதியே நாடு நல்ல நல்ல
காவலர்கள் புகழும் நாடு, சரி. கோடை மழை பொழியும் நாடு, மலை பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றலானது வீசும் நாடு. சரி. இன்னும் அந்த நாட்டிலே நாட்டிலே என்னென்ன வளங்கள் இருக்கின்ற தெரியுமா? என்ன வளங்கள் உண்டப்பா? அங்கு மாதம் ஒன்று மழை பொழியோ, மழை பொழியோ, வருடம் ஒன்று கோவிலையோ, கோவிலையோ, சொரிந்து கனி விளையோ, சொரிந்து கனி விளையோ, தென்னை பாலா பூச்சொரியோ, தென்சொரிந்து கனி விளையோ, சொரிந்து கனி விளையோ, தென்னை பலா பூச்சொரிரோ. அங்கு மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மலை பொழியும், வருடம் ஒன்று பூ விளையும். வருடம் ஒன்று பூ விளையும். வில்லிசை அரங்கேற்றம் வீரபாண்டி ராஜா அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக காளியம்மன் கோவில் பூசாரி அவர்கள் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார்கள். அடுத்தபடியாக வி சுப்ராம் அவர் தலைமையில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அங்கு மாதம் ஒன்று மழை பொழியும், மாதம் ஒன்று மலை பொழியும், வருடம் ஒன்று பூ விளையும், தேன் சொரிந்து கனி விளையும், அப்படியா? தென்னை பலா பூச்செரியும். சரி. அப்படிப்பட்ட வளங்களை உடைய நாடு நாடு எந்த நாடு தெரியுமா? எந்த நாடப்பா? மகேந்திரேரி பட்டணம். சரி. அந்த மகேந்திரேரி பட்டணத்தை பட்டணத்தை யார் அரசாட்சி செய்து வருவது தெரியுமா? யாரப்பா? அந்த மைடாசுரன் ஆட்சி செய்து வருகிறான். சரி. அந்த மைடாசுரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படிப்பட்டவன்? அவன் 5 நல்ல கொம்புடையோ, கொம்புடையோ, யானை எருமை முகத்துடையோ, முகத்தோடையோ, மலை பாறை பெயற்றெடுகோ, அங்கே மலை பாறை பெயற்றெடுகோ, மகிடா நல்ல சூரணவன், மலை பாறை பேச்செடுக்கோ, அங்கே மலை பாறை பெயற்றெடுகோ, மகிடா நல்ல சூரனவே. அவன் 5 நல்ல கொம்புடையோன், 5 நல்ல கொம்புடையோ, யானை எருமை முகத்துடையோன், யானையரும் முகத்தோடையவன். மலை பாறைகளை பெற்றெடுக்கும் சரி. அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவன். அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவனா? அவன் மனதில் என்ன நினைக்கின்றான் தெரியுமா? என்னப்பா நினைக்கிறான்? நாம் எத்தனை நாட்கள் இந்த நாட்டை அரசாட்சி செய்து வந்தாலும் செய்து வந்தாலும் நமக்கு இறப்பு என்று ஒன்று உண்டுதானே. ஆமா. நாம் மட்டும் இந்த உலகத்தில் இறக்கவே கூடாது என்று நினைக்கின்றான். சரி. அப்ப பேராசக்காரனா இருப்பானப்பா? ஆமா ஆமா. சரி. நம்ம சாகாம இருக்கணும்னா என்ன செய்யணுமாமா? நம்ம சாகாம இருக்கணும், நல்லா சாப்பிட்டு செஞ்சு நல்லா தூங்கிட்டு இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் சாகாம இருக்க முடியுமா மாமா? வேற என்னப்பா செய்யறது? தவம் இருக்கணுமாமா. சரி. அப்ப யாரை நினைச்சு தவம் இருக்கணும்னு நினைக்கான் தெரியுமா? யாரை நினைச்சு தவம் இருக்கணும்ப்பா? சிவபெருமான் நினைச்சு தவம் இருக்கணும். ஏன் உலகத்துல எத்தனையோ கடவுள் இருக்கு, அவர் நினைச்சுதான் தவம் இருக்கணுமா? ஆமாவாம்மா. சரி. இந்த உலகத்துல எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் எத்தனை கடவுள் இருந்தாலும் அவர்களுக்கு பிறப்பும் உண்டு இறப்பும் உண்டு. சரி. சிவபெருமானுக்கு மட்டும்தான் பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அப்படியா? முதலும் கிடையாது முடிவும் கிடையாது. சரி. ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. அதனாலதான் சிவபெருமான் நினைச்சு தவம் இருந்தா சாகாவரம் கிடைக்கும் சரி. என்று நினைத்து நினைத்து மந்திரிமார்களை வரவழைத்து வரவழைத்து நாட்டை அவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு ஒப்படைத்து விட்டு அவன் தவம் இருப்பதற்கு எப்படி வடிவம் கொள்கின்றான் தெரியுமா? எப்படியப்பா? அவன் காவி நல்ல உடைய அணிந்தான், உடைய நீந்தான், கழுத்தில் ருத்திராட்சமிட்டான், ராஜமிட்டான், மேனி எல்லாம் வெண்ணீரா, அங்கே மேனி எல்லாம் வெண்ணீரா, மேதாவி போல் தான் அணிந்தான், மேனி எல்லாம்
அவன் காவி நல்ல உடையணிந்தான். சரி கழுத்தில் ருத்ராட்ச மாலை இட்டான். சரி மேனி எல்லும் வெந்நீராம் மேனி எல்லாம் வெந்நீரா? மேதாவி போல் தான் அணிந்தான். சரி என்னப்பா வெந்நீ வெந்நீ என்னப்பா வெந்நீ எதுக்கப்பா? ஆமா, வெண்ணினா அந்த வெண்ணி இல்லம்மா, சரி அது விபூதி. சரி அடத்தான் மேலே பூசிட்டு போறான். அதைத்தான் மேலே பூசிட்டு போறானா? நான் வெந்நீ நினச்சிட்டேன்ப்பா. நீங்க குளிக்கிறதுலே இருங்க. சரி சரி அவன் அங்கு தவம் இருக்க வேண்டுமென்று தவம் இருக்க வேண்டுமென்று எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கே வருகின்றான்? அது பாசி நல்ல படந்த மலை, படந்த மலை, பங்குனி தேர் ஓடும் மலை, ஓடும் மலை, பூசி நல்ல படந்த மலை, படந்த மலை, ருத்திராட்சம் காய்க்கும் மலை, காய்க்கும் மலை, மலையாம் நல்ல மலை கடந்தா, மலையாம் நல்ல மலை கடந்தா, மன்னன் அந்த மகிடாசூர, மலையா நல்ல மலை கடந்தா, மலையாம் நல்ல மலை கடந்தா, மன்னன் அந்த மகிடாசூரே. அங்கே பாசி நல்ல படந்த மலை, காசி நல்ல படந்த மலை, பங்குனி தேர் ஓடும் மலை, பங்குனி தேர் ஓடும் மலை, ஊசி நல்ல படந்த மலை, ஊசி நல்ல படந்த மலை, ருத்திராட்சம் காய்க்கும் மலை, உத்திராட்சம் காய்க்கும் மலை. பல மலைகளை கடந்து அவன் மலையை கடந்து அவன் எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கப்பா வருகின்றான்? மச்சரிசி வனத்திற்கு வருகின்றான். நம்ம பச்சரிசியா? ஆமா, பச்சரிசி இல்லம்மா, சரி மச்சரிசி வனம். மச்சரிசி வேணுமா? ஆமா ஆமா, பச்சரிசின்னு கேட்டதப்பா. நீங்க பச்சரிசிலே இருக்காங்க மாமா. சரி அவன் அவ்வாறு அங்கு வந்து ஆ ஒரு ஆழமான குழியை வெட்டுகிறான். சரி அதற்குள் ஒரு 1000 முழ கம்பத்தை நட்டுகிறான். சரி அதற்கு மேலே ஒரு செப்பு குடத்தை வைக்கின்றான். சரி செப்பு குடம் எதுக்கு வைக்கிறான் தெரியுமா மாமா? செப்பு கூட இருக்கப்பா. இந்த உலகமே ஒரு குடத்துல தான் அடங்கி இருக்கு. ஒரு குடத்துல தான் அடங்கியிருக்கா? ஆமா ஆமா. அப்படி என்னதுப்பா? ஒரு உயிர் பிறக்கும் போது ஒரு குடத்தை உடைச்சிட்டு தான் வரணும். சரி அது என்ன குடம் தெரியுமா? அது என்ன குடம்ப்பா? அது கன்னி குடம். சரி ஒரு உயிர் போகும்போதும் ஒரு குடத்தை உடைச்சிட்டு தான் போகணும். சரி அது என்ன குடம்? அது என்ன குடம்ப்பா? அது கொல்லி குடம். சரி நம்ம காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணா அதுக்கு ஒரு குடம் வேணும். சரி அது என்ன குடம்னா தெரியுமா? என்ன குடம்ப்பா? தெரியலையாப்பா. அது கும்ப குடம். சரி இப்போ நம்ம வில்லுப்பாட்டு படிக்கிறதுக்கு ஒரு குடம் வேணும். ஆமா. அது என்ன குடம்? அது என்ன குடம்? தெரியலையாப்பா. அது கூட தெரியாம குடம் அடிக்க வந்திருக்கலாம் அம்மா. சரி அது பேர் வில்லு குடம். சரி வில்லு குடமா? நம்ம கரகாட்டம் போடணும்னா அதுக்கு என்ன குடம் வேணும்? அதுக்கு என்ன குடம்? அதுக்கு கரக குடம் வேணும். கரக குடமா? இது மாதிரி இந்த உலகமே ஒரு குடத்துல தான் அம்மா அடங்கி இருக்கு. சரி அப்படியாப்பா. அதுக்கு மேல ஒரு தேங்காயை வைக்கிறான். சரி தேங்காய் எதுக்கு வைக்கான்னு தெரியுமா? தேங்காய் எதுக்குப்பா? சட்னி அரைச்சி சாப்பிடவா? சட்னி அரைச்சி சாப்பிடலாம் அம்மா. சரி தேங்காய்க்கு எத்தனை கண்ணு? தேங்காவுக்கு 3 கண்ணு. நம்ம சிவபெருமானுக்கு எத்தனை கண்ணு? நம்ம சிவபெருமானுக்கு எனக்கு தெரிஞ்சு 2 கண்ணு தான்ப்பா. 2 கண்ணு இல்லம்மா, 3 கண்ணு இருக்கு. அப்படியா? அதனால பகவானோட அடையாள சின்னமா தான் தேங்காய் வைக்காங்க. சரி அதுக்கு மேல ஒரு கொட்டைப்பாக்கையை வைக்கின்றான். சரி அதுக்கு மேல் நாட்டுக்கோழி முட்டையை வைக்கின்றான். இதுக்கப்ப ஆம்லெட் போட்டு சாப்பிடவா? ஆம்லேட் போடல மாமா, சரி கருவும் உருவும் சேர்ந்தது ஒரு முட்டையில தான் மாமா. ஓ அப்படியா? அதனாலதான் முட்டையை வைக்கான். சரி அதுக்கு மேல ஒரு குண்டுமணி பருப்பை வைத்து ஒரு குண்டூசியை வைத்து அவன் எப்படி தவம் இருக்கின்றான் தெரியுமா? எப்படி பார்த்தாம இருக்கிறான்? அரணை நல்ல அரணை என்று அரணை என்று ஆண்டவனை தான் நினைத்தான், தான் நினைத்தான். சிவனை நல்ல சிவனை என்று சிவனை என்று சிந்தையிலே தான் நினைத்தான். தான் நினைத்தான். 12 வருட காலம் 12 வருட காலம் 12 வருட காலம் 12 வருட காலம் பகவானை தான் நினைத்தான். 12 வருட காலம் 12 வருட காலம் பகவானை தான் நினைத்தான். அவன் சிவபெருமானை நினைத்தாம இருந்து கொண்டிருக்கின்றான். சரி ஒரே இடத்துல 12 வருஷமா இருந்தா என்ன ஆகுமாம்மா? என்ன ஆகும்பா? கரையான் புத்து கட்டிடும்ல. ஆமா. அவனை எப்படி கரையான் புத்து கட்டின்றது தெரியுமா? எப்படியப்பா? அவனை காற்றடித்து மணல் பரப்பி மணல் பரப்பி கரையான் புற்று தான் படர படர
அவனை காற்றடித்து மணல் பரப்பி காற்றெடுத்து மணல் பரப்பி கரையான் புற்று மேல் பறந்து விட்டது. சரி ஏற்றமுள்ள செவி குருத்துகளில் சரி எறும்புகள் போய் குடியிருக்கின்றது. அப்படியா? பற்கள் எல்லாம் பாசிபட பாசிபட அவன் பாரத்தவம் செய்து வரான். பாரதவன் செய்து வருகிறான். அவ்வாறு அவன் தவம் இருக்கக்கூடிய வேளையில் தவம் இருக்கக்கூடிய வேளையில் சிவபெருமானுக்கு கைலாயமலையில் இருக்க முடியவில்லை. சரி கைலாயமலை முழுவதும் அக்கினி ஜுவாலையாக வீசுகிறது. அப்படியா? உடனே சிவபெருமான் பார்வதியை எப்படி அழைக்கின்றார் தெரியுமா? எப்படி பழக்கின்றார்? வாடி பெண்ணே பார்வதியே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளு சொல்லை கேளு மலையாரசன் திருமகளே திருமகளே மங்கை ஊமை பார்வதியே பார்வதியே ஆதி சக்தி ஊமையவளே ஆதி சக்தி ஊமையவளே ஹரிராமன் தங்கையரே ஆதி சக்தி ஊமையவளே அவன் அவ்வாறு அவ்வாறு சிவபெருமான் கூறி அழைத்து சரி பார்வதியிடம் என்ன சொல்கின்றார் தெரியுமா? என்ன சொல்கின்றார்? அடியே பார்வதி, என்ன சாமி? என்னை நினைத்து எனது பக்தன் பூலோகத்தில் தாம் இருக்கின்றான். ஆமா நான் சென்று அவனுக்கு வரங்களை அழைத்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி சரி அவர் எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்கே வருகின்றார்? மச்சரிசி வரத்திற்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். சரி அவர் வரணும்னா அப்படியே வர முடியுமா? ஆமா அவர் பண்டார வடிவம் எடுத்து வருகின்றார். சரி ஏன்னா அப்படியே வந்தா அவர் தான் சிவபெருமான் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. ஆமா அவர் அப்படியே வர கொஞ்சம் கைத்தட்டி முடியாது. உற்சாகப்படுத்துங்க. நல்லா கைத்தட்டக்கூடாதுன்னு சொன்ன மாதிரியே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. நல்லா கைத்தட்டி, சின்ன பிள்ளைங்க இந்த அளவுக்கு பாடுறாங்க, பெரிய விஷயம். நீங்க கொடுக்குற ஆதரவு அந்த கைத்தட்டு தான். ஓகே, அவங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துவாங்க. தேங்க்யூ, நன்றி. அவர் அப்படியே வந்தால் அவர்தான் சிவபெருமான் என்று அனைவருக்கும் தெரிந்துவிடும் அல்லவா? ஆமா ஆகையால் அவர் எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? பண்டார வடிவம் எடுத்து வருகின்றார். சரி அவ்வாறு வரக்கூடிய நேரத்தில் மச்சரிசி வனத்திலே வந்து பார்க்கின்றார். சரி அங்கே மயிடாசுரனை காணவில்லை. காணவில்லை. அவனை தான் கரையாம்புத்து மறைச்சிருச்சுலாமா? ஆமா பிற அவன் எப்படி தெரியுமா? ஆமா தெரிய மாட்டான்ப்பா. ஆகையால் சிவபெருமான் எப்படி அழைக்கின்றார் தெரியுமா? எப்படி அழைக்கின்றார்? அடே மயிடாசுரன் என்று அழைக்கின்றான். சரி அதற்கு மயிடாசுரன் புத்திற்குள் இருந்து என்ன சொல்கின்றான் தெரியுமா? என்ன சொல்கின்றான்? யாரப்பா நீ? நீ யாரப்பா? என் பெயரை கூறவே அனைவரும் மஞ்சுவார்களே. ஆமா நீ என்னை அடே என்று சொல்கின்றாயே, ஆமா நீ யாரப்பா என்று கேட்கின்றான். சரி சிவபெருமான் என்ன கூறுகின்றார் தெரியுமா? என்ன சொல்கின்றார்? நீ இத்தனை வருட காலம் யாரை நினைத்தாவும் இருந்தாய்? நான் சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தேன். நான் தான் சிவபெருமான் வந்திருக்கிறேன் என்று கூறுகின்றார். நீங்க தான் வந்திருக்கேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சிவபெருமான்னா அவருக்கும் சில அடையாளங்கள் இருக்கும்ல. ஆமா அவர் சிவபெருமான் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படி இருப்பாரு? தலையில கங்கையும் பிறையும் வைத்திருப்பார். சரி கழுத்தில் ருத்ராட்சமும் சர்ப்பமும் வைத்திருப்பார். சரி இடுப்பில் புலித்தோல் ஆடையா அணிந்திருப்பார். சரி காளை வாகனத்தில் வந்திருப்பார். அப்படியா? இது எதுவுமே இல்லாம நான் உங்களை எப்படி சிவபெருமான் நம்புறது? நம்ம அதானே. அப்ப நீ என்னதான் செஞ்சா சிவபெருமான் நம்புவேன்? எங்களுக்கு தெரியலையா? எனக்கு வரங்களை கொடுங்க, நான் உங்களை சிவபெருமான் நம்புறேன். சரி அவன் எப்படி வரங்களை கேட்கின்றான் தெரியுமா? எப்படி கேட்கின்றான்? சாகா வரம் வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா சங்கரனை எந்தனுக்கு எந்தனுக்கு அழியா வரம் வேண்டும் ஐயா வேண்டும் ஐயா அரணரே எந்தனுக்கு எந்தனுக்கு அழியா வரம் வேண்டும் ஐயா அழியவரம் வேண்டும் ஐயா அரணரே எந்தனுக்கு அழியவரம் வேண்டும் ஐயா அழியா வரம் வேண்டும் ஐயா அரணரே எந்தனுக்கு சிவபெருமானே
சாமி எனக்கு சாகா வரம் வேண்டும். சரி, அது எப்படி வேண்டும் தெரியுமா? எப்படி வேண்டும்? எனக்கு ஆண்களாலும் மழை வரக்கூடாது, ஆயுதத்தாலும் மழை வரக்கூடாது. சரி, நான் வீட்டிற்கு உள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டிற்கு வெளியேயும் சாகக்கூடாது. சரி, நான் காலையிலும் சாகக்கூடாது, இரவிலும் சாகக்கூடாது. சரி. என்னுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்தால் 1000 மகடனாக உற்பத்தியாக வேண்டும். சரி. என்னுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்தால் 1000 மகடனாக உற்பத்தியாக வேண்டும். சரி. என்னை ஒரு தலையை அறுத்தால் மறுதலை முளைக்க வேண்டும். அப்படியா? அவ்வாறு அறுத்த தலைகளை பூமியில் போட்டால் சரி, அருந்த தலை பொருந்த வேண்டும் என்று சொல்லி வரங்களை கேட்கின்றான். சரி. அதுக்கு சிவபெருமான் மனதில் என்ன நினைக்கின்றார் தெரியுமா? என்ன நினைக்கின்றார்? இவனோ ஒரு அசுரன். ஆமா. இவனுக்கு இப்படி வரங்களை கொடுத்தால் இவன் அந்த நாட்டையே அழைத்து விடுவானே. ஆமா என்று சொல்லி மைடாசரனுக்கு எப்படி வரம் கொடுக்கின்றார் தெரியுமா? எப்படி வரங்கள் அழைக்கிறான்? 1000 நல்ல வருட மட்டும் அழிவு என்பது கிடையாதப்பா, கிடையாதப்பா. 1001 வருடத்திலே அழிவு காலம் வந்து சேரும். சக்தியாலே சாகாலோ, சக்தியாலே சாகாலோ, சடுதியிலே வந்து சேரும். சக்தியாலே சாகாலோ, சக்தியாலே சாகாலோ, உனக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும். சிவபெருமானுக்கு அவனுக்கு எப்படி வரங்களை கொடுக்கின்றார் தெரியுமா? எப்படி கொடுக்கின்றார்? 1000 நல்ல வருடம் மட்டும் சரி, உனக்கு அழிவு என்பதே கிடையாதப்பா. 1001 வருடத்திலே சக்தி கையாலே சாக்காலும் சரி, சடுதியிலே வந்து சேரும். சரி. காளி கையாலே சாக்காலும் உனக்கு காடு விரைவில் வந்து சேரும். சரி. ஒரு பெண்ணானது கையால் தான் உனக்கு சாவி ஏற்படும் என்று சொல்கின்றார். மைடாசர் மனதில் என்ன நினைக்கின்றான் தெரியுமா? ஆண்களாலேயே நம்மளை அழிக்க முடியாது. ஆமா. இந்த பெண்ணா நம்மளை அழித்திட பயின்றால் எப்படி அழிக்க முடியும் என்று நினைத்துக்கொண்டு அவன் வரங்களை பெற்றுக்கொண்டு சரி, எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கே வருகின்றான்? மகேந்திரேரி பட்டணத்திற்கு வருகின்றான். சரி. அங்கே வந்து அங்குள்ள மக்கள் அனைவரையும் துன்பப்படுத்துகின்றான். சரி. அது மட்டும் போதாது என்று சரி, அவன் மீண்டும் மனதில் ஒரு ஆசையை நினைக்கின்றான். என்ன ஆசை? நாம் இந்த நாட்டை மட்டும் ஆட்சி செய்தால் போதாது, இந்த 14 லோகங்களையும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எங்கே வருகின்றான் தெரியுமா? எங்கே வருகின்றான்? தேவலோகம் வருகின்றான். சரி. அங்கே வந்து தேவர்கள் அனைவரையும் சிறைபிடித்து விட்டான். சரி. அவர்களிடம் என்ன கேட்கின்றான் தெரியுமா? என்ன கேட்கின்றான்? தேவர்களே, சொல்லுங்க சாமி. தாங்கள் மது குடிப்பீர்களா? இல்ல, நாங்க குடிக்க மாட்டோமே. மாமிசம் சாப்பிடுவீர்களா? சாப்பிட மாட்டோம். தாங்கள் கழுத்தில் என்ன போட்டிருக்கின்றீர்கள்? நாங்கள் பூணூல் போட்டிருக்கோம். என்னுடைய நாட்டில் வாழும் மக்கள் பூணூல் போடக்கூடாது. சரி. மாட்டு தடம் போட சொல்கின்றான். சரி. மாட்டு வடத்தை போட சொல்லி கட்டாயப்படுத்துகின்றான். சரி. அவ்வாறு செய்யவில்லை என்றால் தங்களுக்கு என்னுடைய நாட்டில் வாழ அதிகாரம் கிடையாது. சரி. தங்களை பிடித்து சிறையில் அடைத்திடும் என்று சொல்கின்றான். சரி. ஆகையால் தேவர்கள் அனைவரும் எங்கே செல்கின்றனர் தெரியுமா? எங்கே செல்கின்றார்? திருப்பார்களில் அமர்ந்திருக்கும் கோபாலகண்ணனை பார்ப்பதற்கு செல்கின்றனர். சரி. அங்கே கண்ணன் எப்படி அமர்ந்திருக்கின்றார் தெரியுமா? எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார்? ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதனே ரகுராமா, கடலில் பள்ளி கொண்ட பரதமா வருமையா, இந்த வேளை வந்தாளென, எங்கள் ஊரை தீர்த்தாளென, இந்த வேளை வந்தாளென, எங்கள் ஊரை தீர்த்தாளென. ஆளிலை மேல் பள்ளி கொண்டிருக்கும் அச்சுதனே ரகுராமா, கடலில் பள்ளி கொண்டிருக்கும் சரி பரந்தாமா வாருமையா, இந்த வேளை வந்தால் என்ன, எங்கள் குறை தீர்த்தால் என்ன என்று சொல்கின்றனர். சரி.
அதற்கு கண்ணன் என்ன கூறுகின்றார் என்ன தெரியுமா? கூறுகின்றார்? தேவர்களே, சாமி இத்தனை காலம் பொறுத்து கொண்டீர்கள், சரி இன்னும் சிறிது காலம் பொறுத்து கொள்ளுங்கள். சரி நான் இதற்கான உபாயத்தை சரி என் அத்தான சிவபெருமானிடம் சென்று சரி கேட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தேவர்களை வழி அனுப்பிவிட்டு சரி அவர் எப்படி கைலாய மலைக்கு புரிகின்றார் தெரியுமா? எப்படிப்பா? பச்சை மாலோ கருடன் ஏற கருடனேற பாவையர்கள் குலவையிட்டார். குலவையிட்டார். கருடனல்ல வாகனத்தில் வாகனத்தில் கண்ணபிரானேகி வாரார். ஏகி வாரார். பகவானை பார்ப்பதற்கு பகவானை பார்ப்பதற்கு பரந்தாமன் வாராரங்கே. பகவானை பார்ப்பதற்கு அங்கே பகவானை பார்ப்பதற்கு பரந்தாமே ஏகி வாரார். அந்த பகவானை பார்ப்பதற்கு சரி அந்த பரந்தாமன் ஏகி வருகின்றார். ஏய் வருகின்றார். அவர் வருவதை யார் பார்க்கின்றார் தெரியுமா? யார் பார்க்கின்றார்? சிவபெருமான் பார்க்கின்றார். சரி கண்ணன் யார் அழைத்தும் வரமாட்டாரு, ஆமா இப்பொழுது தானாகவே வந்திருக்கின்றாரு. சரி அப்படி என்றால் ஏதாவது நல்ல விஷயமாக தான் இருக்க வேண்டும் ஆமா என்று நினைத்துக்கொண்டு நினைத்துக் கொண்டு தனது இல்லத்திற்கு வந்த தனது மைத்துனனை மைத்துனனே வாருங்கள் மைத்துனனே வாருங்கள் என்று சொல்லி வாயிலிருந்து அழைத்து செல்கின்றார். சரி அப்படி ஆமா மச்சான். கண்ணன் இல்லத்திற்குள் வந்ததை என்ன கேட்கின்றார் தெரியுமா? என்ன கேட்கின்றார்? அத்தான் சிவபெருமானே, என்ன சாமி? மைடனுக்கு யார் வரம் கொடுத்தது? வரம் கொடுத்து நான் தான் கொடுத்தேன். நான் தான் வரம் கொடுத்தேன் என்று சிவபெருமான் பெருமையுடன் கூறுகின்றார். சரி தாங்கள் அளித்த வரத்தினால் வரத்தினால் அவன் நாட்டு மக்களை முதலில் துன்பப்படுத்தினான். சரி இப்பொழுது நம்மளுடைய தேவர்களையும் பிடித்து சிறையில் அடைத்து விட்டான். ஆ தாங்கள் தான் அவனை எப்படியா அழிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சரி அதுக்கு சிவபெருமான் என்ன கூறுகின்றார் தெரியுமா? என்ன கூறுகின்றார்? கண்ணா, என்ன சாமி? தாங்களோ ஆக்க பிறந்தவர், ஆமா நானோ அழிக்க பிறந்தவன். சரி நாம் இருவரும் ஆண்கள். ஆமா அவன் பெற்ற வரத்தின் காரணத்தினால் சரி இப்பொழுது நம்மால் அவனை அழிக்க முடியாது முடியாது என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பேசிக்கொண்டிருக்கும் போது அங்கே யார் வருகின்றார் தெரியுமா? யார் வருகின்றார்? பார்வதி தேவி வருகின்றார். சரி அவள் வந்து என்ன கேட்கின்றார் தெரியுமா? என்ன கேட்கின்றார்? சிவபெருமானே, சொல்லுங்க தான். இந்த மாமனுக்கும் மாப்பிள்ளைக்கும் வேற வேலையே இல்லை, சரி எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆமா உங்க என்னதான் பேசுறீங்க என்று கேட்கின்றார். சரி அதுக்கு சிவபெருமான் என்ன வருகின்றார் தெரியுமா? என்ன கூறுகின்றார்? அடியே பார்வதி, ஆ, இந்த மைடாசுரன் வரங்களை பெற்று விட்டான், சரி அவனை எப்படி அழிப்பது என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆமா அதுக்கு பார்வதி என்ன கேட்கின்றார் தெரியுமா? என்ன கேட்கின்றார்? சிவபெருமானே, என்ன சாமி? என்னால் அந்த மைடாசுரனை அழிக்க முடியுமா? முடியாது. முடியாதா? ஆ யார் சொன்னா? என்னால எப்படி பழிக்க முடியும்? உங்களால முடியாது மாமா, சரி பார்வதியால முடியும்ல. முடியும் முடியும். நீங்க முடியாம இருக்கலாம், சரி அவங்க சாமி இல்ல. ஆமா ஆமா. ஆகையால் பார்வதி என்ன கூறுகின்றார் தெரியுமா? என்ன கூறுகின்றார்? சிவபெருமானே, சொல்லுங்க. இந்த பூலகத்தில் நான் 17 அவதாரம் எடுத்து விட்டேன், சரி இன்னும் ஒரு அவதாரம் மீதம் உள்ளது. அப்படியா? அதில் அட்டகாளி 8 பேராக பிறந்து அட்டகாளி 8 பேராக பிறந்து அந்த மைடாசுரனை நான் வதம் செய்கிறேன் என்று கூறுகின்றார். சரி சிவபெருமான் உன் விருப்பப்படியே ஆகட்டும் பார்வதி என்று சொல்லிவிட்டார். சரி இங்கு கைலாயமலை இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது சரி நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கனியும் ஆண்டு வரார்கள். சரி அவர்களுக்கு வெகு நாளாக ஒரு குறை இருந்து வருகின்றது. என்ன குறை? ஏன் மாமா, ஆ நமக்கு எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அது ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல. ஆமாப்பா. அது ஆள்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல. ஆமா. வேற நம்ம சொத்து மண்ணு சேர்த்து வச்சு குழந்தை இல்லாம அந்த சொத்தை வச்சு என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் குழந்தை செல்வம் தானே பெரிய செல்வம். ஆமா. இப்ப நீங்க ஒரு ஊருக்கு வில்லுப்பாட்டு படிக்க போறீங்க. ஆமா. நீங்க எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, எவ்வளவு கார் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. இல்லையா? உங்களுக்கு எத்தனை பையங்க எத்தனை பொண்ணுங்க என்ன வெடிக்காங்கன்னு கேட்பாங்க. ஆமாப்பா. அப்ப இந்த உலகத்திலே பெரிய செல்வம் என்ன செல்வம்? மழலை செல்வம். மழை செல்வம் தானே பெரிய செல்வம். ஆமா. அவர்களுக்கு அந்த குழந்தையே கிடையாது. சரி நம்ம குழந்தை வர வேணா யாரை நினைச்சு மாமா தவம் இருக்கணும்? யாரை நினைச்சு தவம் இருக்கணும்? அந்த கோபாலக்கண்ணன் நினைச்சு தவம் இருக்கணும். சரி ஆகையால் நாகஜன்னி
எங்கே வருகின்றாள் தெரியுமா? தவம் இருக்க எங்கே வருகின்றார்? பளிங்குமா பாறைக்கு வருகின்றாள். சரி. அங்கே வந்து அங்கே சுமார் 7.5 வருடங்கள் தவம் இருக்கின்றார். சரி. அவர் தவம் இருந்த காரணத்தினால் கண்ணபிரான் மனமகிழ்ந்து அவர் எப்படி வரம் கொடுக்க வருகின்றார் தெரியுமா? எப்படி அப்பா? நாக கண்ணி தமகிமை மகிமை நாராயணர் தான் அறிந்தார் வரம் கொடுக்க வேண்டும் என்று மாறாரங்கே கோபாலா வரம் கொடுக்க வேண்டும் என்று வரம் கொடுக்க வேண்டும் என்று மாறாரங்கே கோபாலா வரம் கொடுக்க வேண்டும் என்று வரம் கொடுக்க வேண்டும் என்று மாறாரெங்கே கோபாலா அங்கே நாகக்கண்ணி தவமைமை சரி. நாராயணருக்கு அறியப்படுகிறது. அப்படியா? வரம் கொடுக்க வேண்டும் என்று வரம் கொடுக்க வேண்டும் என்று நாராயணர் வருகின்றார். சரி. அவர் அங்கே வந்து அழியே நாகக்கண்ணி என்ன சாமி உனக்கு என்னம்மா வர வேண்டும் என்று கேட்கின்றார். என்ன வர வேண்டும்? சாமி எங்களுக்கு இத்தனை காலமாக குழந்தை கிடையாது. சரி. எனக்கு குழந்தை வரம் வேண்டும் என்று சொல்லி கேட்கின்றார். எனக்கு குழந்தை வரம் வேண்டும். அதற்கு கண்ணவீரன் என்ன சொல்கின்றார் தெரியுமா? என்ன சொல்கின்றார்? தான் அணிந்த இந்த துளசி மாலையிலிருந்து 8 துளவங்களை கையில் எடுத்து சரி அதை நாகக்கண்ணி கையில் கொடுக்கின்றார். அப்படியா? அதை பெற்றுக்கொண்டு நாகக்கண்ணியிடம் சரி என்ன கூறுகின்றார் தெரியுமா? என்ன கூறுகின்றார்? அம்மா நாகக்கண்ணி, என்னது சாமி? இந்த 8 துளவங்களை சாப்பிட்டாயானால் சரி உனக்கு 8 பிள்ளைகள் கிடைப்பார்கள். சரி. அந்த 8 முட்டையையும் 8 முட்டையிலையும் நீ ஒரு மண்டல காலம் என்று சொல்லக்கூடிய 48 நாள் அடகாக்க வேண்டும். சரி. அந்த நாகக்கண்ணி 48 நாள் அடகாத்தாளாமா? அடகாத்தாமனால் இல்லையாவாம்மா? 47 நாள் தான் அடகார்த்தாங்க. ஆமா. 47வது நாள் 47வது நாள் நாகக்கண்ணிக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. என்ன சந்தேகம்ப்பா? நானும் பாம்பு, ஆமா, எனது கணவரும் பாம்பு, ஆமா, நாங்கள் இருவரும் பாம்பாக இருக்கக்கூடிய வேளையில் எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் பாம்பாக தானே இருக்க வேண்டும். ஆமாப்பா, பாம்பா தான் இருக்கும். எனக்கு பாம்பு குழந்தையே வேண்டாம். எனக்கு பாம்பு குழந்தையே வேண்டாம். ஒரு குழந்தை இருந்தாலும் சக்தி போன்ற குழந்தை தான் வேண்டும் என்று நினைக்கின்றார். சரி. அங்கே சக்தி போன்ற குழந்தை வேணும்னா நம்ம யாரம்மா நினைச்சாம இருக்கணும்? யார் நினைச்சாம இருக்கணும்? நம்ம அந்த பார்வதி தேவியை நினைச்சுதாவா இருக்கணும். சரி. அவர் 48வது நாள் 48வது நாள் பார்வதியை நினைத்தாம இருக்கின்றார். சரி. 8 முட்டை இட்டார். அப்படியா? அதை அடகார்த்தவுடன் அதிலிருந்து நம் தாயார்கள் எப்படி பிறக்கின்றனர் தெரியுமா? எப்படி பிறக்கின்றார்? அங்கே 1வது முட்டையிலே உலகளந்தால் தான் பிறந்தார். 1வது முட்டையிலே உலகளந்தால் தான் பிறந்தார். 2வது அழகத்தியம்மன் தான் பிறந்தார். 2வது முட்டையிலே வடக்கொத்தியம்மா தான் பிறந்தார். 3வது முட்டையிலே முத்தாரம்மன் தான் பிறந்தார். 3வது முட்டையிலே முத்தாரம்மா தான் பிறந்தார். போடுங்க ஓடியாவே போடுங்கம்மா ஒரு கூடவே பொன்னான மணிக்கூலவே
முட்டையிலே உலகளந்தாள் பிறந்தாள். சரி. இரண்டாவது முட்டையிலே வடக்கத்தி அம்மன் பிறந்தார். சரி. மூன்றாவது முட்டையிலே முத்தாரம்மன் பிறந்தார். நான்காவது முட்டையிலே துர்க்கையம்மன் பிறந்தார். சரி. ஐந்தாவது முட்டையிலே சந்தனமாரி பிறந்தார். சரி. ஆறாவது முட்டையிலே காந்தாரி பிறந்தார். ஏழாவது முட்டையிலே பெரிய நாச்சியா பிறந்தார். சரி. எட்டாவது முட்டையிலே நம் தாயான ஸ்ரீ மகாகாளி அம்மன் வந்து பிறந்தார். சரி. அங்கே நம் தாயான மகாகாளி அம்மனுக்கு ஒரு முகமா நான்கு கையா உலகளந்தாள் தான் பிறந்த வீரப்பல்லாம் விரிச்சடையா கையோடனே ஐந்து சாட கொஞ்சி வீச அழகு சாட மார்போகல கிழக்கே நல்ல விழுந்த சடை கீழ்கடலோ நீராட மேற்கே நல்ல விழுந்த சடை மேற்கடலோ நீராட தெற்கே நல்ல விழுந்த சடை தென்கடலோ நீராட வடக்கே நல்ல விழுந்த சடை வடகடலில் நீராட விழுந்த சடை நடுக்கடலில் நீராட அங்கே 4 காலா விழுந்த சடை நடுக்கடலிலே நீராட என்று சொல்லி நம் தாயான மகாகாளியம்மன் கூட என்னென்னதெல்லாம் வருகின்ற தெரியுமா? அம்மனுக்கு கும்பம் பிறந்த இடம் தாயே காளியம்மா கும்பகோணப்பட்டணமா தாயே காளியம்மா தாயே காளியம்மா பிறந்த இடம் தாயே காளியம்மா திரிசூல பட்டணமா தாயே காளியம்மா தாயே காளியம்மா உனக்கு பம்பை பிறந்த இடம் தாயே காளியம்மா பழைங்குமா பறையம்மா தாயே காளியம்மா தாயே காளியம்மா வேம்பு பிறந்த இடம் தாயே காளியம்மா வெணகிரி பட்டணமா தாயே காளியம்மா தாயே காளியம்மா உடுக்கை பிறந்த இடம் தாயே காளியம்மா திரிசூல பட்டணமா தாயே காளியம்மா தாயே காளியம்மா அம்மனுக்கு பிரம்பு பிறந்த இடம் தாயே காளியம்மா பிரம்மதேச பட்டணமா தாயே காளியம்மா தாயே காளியம்மா அம்மனுக்கு கும்பம் பிறந்த இடம்
இடம் கும்பம் பிறந்த இடம் கும்பகோண பட்டணம்மா. பட்டணமா. பம்பை பிறந்த இடம் பம்பை பிறந்த இடம் பளிங்குமா பாறையா. பளிங்குமா பாறையா. வேம்பு பிறந்த இடம் வேம்பு பிறந்த இடம் வேணகிரி பட்டணம்மா. சரி. சூளம் பிறந்த இடம் சூளம் பிறந்த இடம் திரிசூல பட்டணம்மா. திரிசூலம் பட்டணமா. உடுக்கை பிறந்த இடம் உடுக்கை பிறந்த இடம் உத்திராட்ச பூமியா. உத்திராஜ பூமியா. பிரம்பு பிறந்த இடம் பிரம்பு பிறந்த இடம் பிரம்மதேச பட்டணம்மா. அப்படியா? அவ்வாறு இருக்கக்கூடிய நேரத்தில் காளியர்களுக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. என்ன சந்தேகம்? எனது தாயும் பாம்பு தந்தையும் பாம்பு. ஆமா. அவ்வாறு அவர்கள் பாம்பாக இருக்க நாங்கள் மட்டும் எப்படி காளியர்களாக பிறந்தோம்? அதானே. ஆமா. உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? நான் சந்தேகம் வந்துச்சுன்னா நீ தான் சொல்லணும். நான் இப்படி சொல்ல, உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்க தானே போய் கேட்கணும் உங்க அண்ணன்ட்ட. என்ன இப்படி இருக்குன்னு நான் கேட்பேன். அப்ப உங்க அண்ணன்ட்ட தானே கேட்பீங்க. ஆமா. அப்ப காளியர்களுக்கு அண்ணன் யாரு? காளியருக்கு அண்ணன் யாரு? இது கண்ணன். கண்ணன் தானே அண்ணன். அப்ப நான் உங்க சந்தேகம் தீரணும்னா யார்கிட்ட போய் கேட்கணும்? கண்ணன் கிட்ட கேட்கணும். கண்ணன் கிட்ட தானே கேட்கணும். ஆமா. ஆகையால் அவர்கள் எங்கே வருகின்றனர் தெரியுமா? சரி. திருப்பார்காலில் அமர்ந்திருக்கக்கூடிய சரி கண்ணனை பார்ப்பதற்கு வருகின்றனர். அப்படியா? அங்கே கண்ணனை பார்த்து சரி அடே கண்ணா கண்ணா என்று அழைக்கின்றனர். சரி. அடுத்த நொடியே அடே கண்ணா என்று அழைக்கின்றனர். இப்பதானே அண்ணான்னு கூப்பிட்டு அடுத்த நொடியே அடைன்னு கூப்பிடுறா. அண்ணா கண்ணா அண்ணான்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாரும் பாப்பாங்க. ஆமா. கண்ணான்னு சொன்னா நீ ஒருத்தன் தானே பாப்ப. ஆமா. அதனாலதான் கண்ணான்னு கூப்பிட்டேன். சரி. அப்படியா? எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? எனது தாயும் பாம்பு தந்தையும் பாம்பு. ஆமா. அவ்வாறு இருக்க நாங்கள் மட்டும் எப்படி காளியர்களாக பிறந்தோம்? எப்படி பிறந்தோம்? தங்கையர்களே, சிவபெருமான் மயிடாசுரனுக்கு வரங்களை கொடுத்து விட்டார். அந்த மயிடாசுரனை அழிப்பதற்காக சரி தங்களை பிறவி செய்துள்ளார் சிவபெருமான். சரி என்று சொன்ன உடனே அப்படி என்றால் நாங்கள் தான் மயிடாசுரனை அழிக்க வேண்டுமா என்று கேட்கின்றனர். ஆமா. ஆமாம் தங்கையர்களே. சரி. தாங்கள் தான் மயிடாசுரனை அழிக்க வேண்டும் என்று சொல்கின்றனர். சரி. நீங்கள் சிவபெருமானிடம் சென்று ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு மயிடாசுரனை அழித்து வாருங்கள் என்று சொல்கின்றார். சரி. நாங்க சண்டைக்கு போகணும்னா சும்மா போக முடியுமா? சும்மா எப்படி போக முடியும்? உங்க கையில இருக்கிற சங்கையும் சக்கராயத்தையும் கொடுங்க. சரி இந்தாங்க வச்சுக்கோங்க. நாங்க மயிடாசுரனை அழைச்சிட்டு வந்து வாங்கிக்கிறோம். சரி என்று கேட்ட உடனே கண்ணவீரன் கையில் கொடுத்து விட்டார். சரி. அதை பெற்றுக்கொண்ட காளியர்கள் சரி எங்கே வருகின்றனர் தெரியுமா? எங்கே வருகின்றார்? கைலாய மலைக்கு வருகின்றனர். சரி. அங்கே கைலாய மலையில் வந்து சிவபெருமானை அழைத்து சிவபெருமானே என்ன அந்த மயிடாசுரனுக்கு யார் வரமளித்தது? நான் தான் வரம் கொடுத்தேன் என்று சிவபெருமான் இவர்களிடம் பெருமையாக கூறுகின்றார். சரி. தாங்கள் அளித்த வரத்தின் காரணத்தினால் தாங்கள் தான் அவனை அழிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். சரி. நாங்கள் மயிடனை அழிக்க வேண்டுமானால் எங்களை தாங்கள் திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்கின்றார். சரி. ஆமா. பெண்ணா பிறந்திருந்தா கல்யாணம் பண்ணிடுவாங்க. இவங்களோ காளியர்கள். வீரபாண்டி ராஜா வில்லேச அரங்கேற்றத்தை பாராட்டி திரு வெங்கடசாமி அவர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். பூலோகம் போய் வாருங்கள். வழியில் கண்டெடுத்த பாலகனுக்கு வைரவன் என்று பெயர் கொடுத்து பூலோகம் போய் வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார். 8 பேர் ஆரிமுத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எப்படி புறப்பட்டு வருகிறார்? தாயாருக்கு தண்டியலும் தனக்கு வெள்ள குதிரையோடு லிங்கதுரை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. முத்துமாரிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அலை சுடர்மணி ஜெயலலிதா அவர்களுக்கு பொன்னாடி போர்த்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை டெலிகாஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் ஜித்து டிவி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அருணாபேரி நகரத்திலே வந்தமர்ந்து அங்கு உள்ள மக்களுக்கு யாதொரு குறைகின்றாம் ஆள் போல் தலைக்கு வைத்து அருகு போல் வேறு ஒன்றி அடுத்தபடியாக பண்ணை வைத்து முசியாது வாழ வைக்கின்றார். ராஜா அவர்களை பாராட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சஞ்சா அவர்கள் தலைமையில் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அழியாத நோய்களையும் அழித்து வரம் கொடுத்திடுவார். கண்டக்டர் முனிசாமி அவர்கள் தலைமையில்
பொன்னாடை போர்த்தப்படுகிறது. குழந்தை இல்லா பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். ஏ சீனிவாசராவ் அவர்கள் தலைமையில் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கல்யாண வாசலாக முளைப்பாரி வளர்ப்பு காந்தி தலைமையில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அங்கே வாசலாக ஊராட்சி மன்ற தலைவர் முனிசாமி அவர்கள் தலைமையில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. என்றிராமல் அன்னை முத்தாரம்மை வேலி கட்டி காத்துவாரா. மலர்மதி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முத்தலாபுரத்திலே கோட்டூரை அமர்ந்திருக்கக்கூடிய என் தாயான ஸ்ரீ மகாகாளியம்மன் கோவிலிலே வைத்து இந்த மண்ணின் மைந்தன் மக்கள் செல்வன் வீரபாண்டி ராஜா எனது மாணவன் அவனுடைய வில்லிசை மிகவும் சிறப்பாகவே இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் விழா நிர்வாகிகள் ஊர் தலைவர்கள் அனைவர்களுக்கும் அந்த மாணவனின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மேடை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல மனம் வேணும். அது இந்த ஆலயத்திலே அவனுடைய கல்வியை நீங்களெல்லாம் பாராட்டக்கூடிய நேரத்தில் எங்களுக்கெல்லாம் உண்மையிலே உடம்பு புல்லரிக்குது. என்னுடைய தாயான மகாகாளியம்மனுடைய சன்னிதானத்திலே வீரபாண்டி ராஜா இந்த மேடை அவனுக்கு புது மேடை. அதுவும் போக அவங்க பக்கத்தில் கொடை அடிக்கிறாங்களே அவங்களுடைய மாமா மாரிமுத்து அவர்களுக்கும் இதுதான் முதல் மேடை. ஏன்னா உண்மையிலே நீங்களாம் எல்லாரும் பெரிய பெரிய கலைஞர்கள் நிறைய படிச்சிருப்பாங்க. மேடையிலேயே இவ்வளோ அழகாக படிக்கிறாங்கன்னா நீங்களாம் கைதட்டி அவங்கள வரவேற்கணும், ஆதரவு கொடுக்கணும். பக்கத்தில் இருக்கிற பாருங்கள் குட்டி பாப்பா மலர்மதி, இதெல்லாம் இந்த வயசுலேயே மேடை ஏறுதுன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்னடா ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க. எங்களுடைய வில்லிசை நிகழ்ச்சிகளை இந்த அளவுக்கு கொண்டு வந்த சிறப்பு யாருக்கு உண்டு என்றால், அதாவது மக்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இல்லை பல லட்சம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களது ஜித் டிவி. இந்த வில்லிசை கலையை நான் சொல்லிக் கொடுப்பதற்கு முழு காரணமே எனது அருமை அண்ணன் இந்திரஜித் அவர்கள் தான். ஏன்னா அவங்க இந்த வில்லிசையை மக்கள் மத்தியில் கொண்டு சென்ற காரணத்தினால் மட்டும்தான் இந்த மாணவர்களுக்கு வில்லிசை படிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆதலால் எங்களது வில்லிசை கலைஞர்கள் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அன்பு சகோதரர் ஜித் டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை வழங்கி நாங்கள் கௌரவிக்கின்றோம். வீரபாண்டி ராஜா அவர்களுக்கு வில்லிசையை கற்றுக் கொடுத்த தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மச்சரிசி வனத்திலே மகேந்திரர் பட்டணத்தை மகிடாசுரன் ஆண்டு வருகிறார். செல்வ சிறப்போடு ஆண்டு வரக்கூடிய மாமன்னன் மகிடாசுரனுக்கு என்ன ரொம்ப நாளாக ஒரு எண்ணம். என்னமா எண்ணம்? இந்த உலகத்தில் இறப்பதும் இயற்கையாகவே நடந்து கொண்டு வருகிற ஒன்று. இந்த அவனியிலே நாம் அழியாமல் உயிர் வாழ வேண்டும், சாகாமல் உயிர் வாழ வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் பகவானை வேண்டி தவமிருந்து பகவானிடத்திலே 1001 வருட காலத்திற்கு அழியாத வரங்களை பெற்று இந்த அவனியிலே உயிர் வாழ வேண்டும்.